அரவிந்த், என்னங்க காஃபி குடிங்க. ஆமா, இது ஒண்ணுதான் குறைச்சல். என்னாச்சு அரவிந்த், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷனா இல்லாம சந்தோஷமா இருக்க சொல்றியா? என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? மதன் கழுத்துல இருந்த கால் தடம் மாரியோட கால் தடம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி மகா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? இது நாமளே எதிர்பார்க்காத முடிவுதான். ஆனா அதுக்காக டென்ஷன் ஆனா சரியாயிடுமா சொல்லுங்க? நிதானமா யோசிச்சு வேற என்ன பண்ண முடியும்னு பாப்போம். இதுக்கு மேல பண்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சு மகா. என்ன கொலைப்பழியில மாட்டி விட்ட மாரிதான் கொலையாளின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவனோட கால் தடத்தை எடுத்துக்கிட்டு நீ லேப் டெக்னீஷியன் வீட்டுக்கு போயிட்டு வந்து எல்லார்கிட்டையும் சொன்னல, அதை கேட்டதுல இருந்து என் மனசுல இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. இனிமே அந்த மாரி என்ன தூக்கு மேடையில நிறுத்தாம விடவே மாட்டான். அரவிந்த், ஏன் இப்படி நெகட்டிவா திங்க் பண்றீங்க? மதனை கொண்ட கொலையாளி யாருன்னு நம்ம சீக்கிரமாவே கண்டுபிடிப்போம். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் மனசை தளர விடாம இருக்கணும். ஒவ்வொரு முறையும் இப்படி நம்பி தான் நான் ஏமாற வேண்டியிருக்கு. ஒரு தடவை கூட எனக்கு சாதகமா எந்த ஆதாரமும் கிடைக்க மாட்டேங்குது. சிக்கலுக்கு மேல சிக்கல் கூடிக்கிட்டே தான் போகுது. இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குது. அரவிந்த், கடவுள் மேல பாரத்தை போடுங்க. அவர் சரியான வழியை தான் காட்டுவாரு. கடவுளை பத்தி மட்டும் பேசாத மகா. கடவுள் இருக்கிறது மட்டும் உண்மையா இருந்தா என்னை இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டு வேடிக்கை பாப்பாரா? நான் எத்தனை கோயிலுக்கு போனேன், எத்தனை சாமியை கும்பிட்டேன். ஒரு சாமியாவது எனக்கு கை கொடுத்துச்சா? எல்லா சாமியும் ஒண்ணு சேர்ந்து என்னை கை கழுவிடுச்சு. நீ எக்கேடோ கேட்டு போ, உன் தலையெழுத்து இதுதாண்டான்னு சொல்லி என்னை ஒதுக்கிடுச்சு. அதனாலதான் எனக்கு இப்படி சோதனைக்கு மேல சோதனையா நடக்குது. அரவிந்த், நல்லவங்கள ஆண்டவன் சோதிக்கிறது கை விடுறதுக்காக இல்ல, சரியான டைம்ல கை கொடுத்து தூக்கி விடுறதுக்காக தான். எனக்கு புரியுது, இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்க மனசு எந்த சமாதானத்தையும் ஏத்துக்காது. அது எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் நம்ம மனசை தளர விட்டுற கூடாது. அரவிந்த், இந்த கொலைப்பழியில இருந்து நீங்க கண்டிப்பா வெளியில வருவீங்க. உங்களை நிரபராதின்னு நான் கூட்டிட்டு வருவேன். இது கண்டிப்பா நடக்கும். நீங்க வேணா பாருங்க. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க அரவிந்த். அவர் மட்டும்தான் இந்த சிக்கல்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல வழியை காட்ட முடியும். யாரோ வந்திருக்காங்க. இந்தாங்க, இந்த காஃபியை குடிங்க. நீங்க உள்ளே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். எத்தனை நாளைக்கு மகா இப்படியே இருக்கிறது? சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு கைதி மாதிரி கிடக்குறேன். இதுல இருந்து எனக்கு விடுதலையே கிடையாதா? நம்பிக்கையோட இருங்க, சீக்கிரம் வழி கிடைக்கும். இருங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். வீட்டை உள்பக்கமா பூட்டி வச்சுக்கிட்டு என்கிட்டயே ஆட்டம் காட்டுறீங்களா? உள்ள வந்து ஆப்பு வைக்கிறேன். யாருங்க?
யாரு மூக்கனா? அவனதான் வேலைக்கு வர வேணான்னு சொன்னேன். எதுக்கு மறுபடியும் வரா? போ சொல்லுங்க. மீனாட்சி அம்மா, நான் மூக்க இல்ல, மாறி வந்திருக்கேன். நீ எதுக்கு இங்க வந்திருக்கிற? வேலையை பார்த்துட்டு போ. ஐயோ, பணி செய்ய வந்த ஒரு அரசு அதிகாரியை தடுக்க கூடாது ஒரு பெரியவரே, அது மிகப்பெரிய குற்றம். போதும் போதும், எல்லா சட்டமும் எனக்கும் தெரியும். மரியாதை போயிடு. சாரி சுப்பிரமணியம் சார், கொஞ்சம் விலகுங்க. எங்க வர? அங்கே நில்லு. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, வந்தா என்ன அர்த்தம்? பொறுமை 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 சார். நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்பதான் இந்த வீட்டுக்குள்ள நான் எதுக்காக அத்துமீறி வந்திருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா, இப்பெல்லாம் நீங்க வீட்டை உள்பக்கமா பூட்டியே வச்சிருக்கீங்களே, அது ஏன்? பாரு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. வெளியே போ முதல்ல. விசாரிக்க வந்த போலீஸ் அதிகாரி கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் மட்டும் சொல்லணும். நீ யார எங்களை கேள்வி கேட்கறதுக்கு? உனக்கு எதுக்கு நாங்க பதில் சொல்லணும்? மரியாதை கேட்டதுக்குள்ள இங்க எது போவில்ல. அட, என்னையா இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க? சரி சரி, நாம என்ன விஷயமா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோன்னு நீயே சொல்லு. இந்த வீட்டுல கஞ்சா வியாபாரம் நடக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதனால வீட்டை சோதனை போட வந்திருக்கோம். என்ன எல்லாரும் அப்படியே வாயடைச்சு போயிட்டீங்க? இந்த வீட்டுல கஞ்சா வியாபாரம் பண்றது உண்மைதானே? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? இதே வேற ஒருத்தன் பேசிருந்தா முழுசா வெளியே போக மாட்டான். சும்மா துள்ளாதீங்க சார். உங்களை மாதிரி எத்தனை பேரை என் சர்வீஸ்ல நான் பார்த்திருப்பேன். யோ, நீ எத்தனை பேரை வேணா சர்வீஸ்ல பாத்துருக்கலாம். யா, அத பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. இந்த வீட்டுல வந்து நீ அபாண்டமா பேசிட்டு இருக்க முடியாது. நான் ஒன்னும் அபாண்டமா பேசல மீனாட்சி அம்மா. சரியான தகவல் கிடைச்சுதான் இங்க வந்திருக்கேன். இல்ல இல்ல, எந்த தகவலும் உனக்கு கிடைக்கல. வேணும்னே இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க நீ. அப்போ இந்த வீட்டுல கஞ்சா வியாபாரம் பண்ணலன்னு சொல்றீங்க? இல்ல. சட்ட விரோதமான எந்த விஷயமும் இந்த வீட்டுல இல்லைங்கிறீங்க. சொல்லுங்க சுப்பிரமணிய சார், இந்த வீட்டுல சட்டவிரோதமான விஷயம் இருக்கா இல்லையா? கேட்கிற கேள்விக்கு கோஆபரேட் பண்ணி பதில் சொல்லுங்க. இந்த பாரு, அவர் தான் சொல்லிட்டாருல எதுவும் இல்லன்னு. என்ன திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? போங்க. இந்த எனக்கு உங்க பதில்ல சந்தேகம் இருக்கு. அதனாலதான் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ எத்தனை முறை கேட்டாலும் எங்க கிட்ட ஒரே பதில் தான். இந்த வீட்டுல எதுவும் இல்ல இல்ல இல்ல. இத நான் எப்படி நம்புறது? சொல்லுங்க. இந்த வீடு ஃபுல்லா சோதனை போட்டு பார்த்துட்டு தான் நான் நம்புவேன். நீ எதுக்கு எங்க வீட்டை சோதனை பண்ணணும்? நாங்க அதுக்கு அனுமதிக்க மாட்டோம். எங்க வாரா, இந்த வீட்டுல கஞ்சா பிசினஸ் நடக்குதுன்னு சொன்னா வீட்டுக்கார ஐயாவுக்கும் வீட்டுக்கார அம்மாவுக்கும் கோவம் வருது. வீட்டை சோதனை போடணும்னு சொன்னா வீட்டு மருமகளுக்கு கோவம் வருது. அப்படின்னா என்னவா இருக்கும்? அப்படின்னா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமா சார். போங்க, போய் இந்த வீடு ஃபுல்லா சோதனை போட்டுட்டு வாங்க. போங்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இங்க இல்லைன்னு சொல்லிட்டல, அதுக்கப்புறமும் ஏன் தேட சொல்ற? ஆமா, எங்க வீட்ல இப்படி தேடுறதுக்கு உங்ககிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கா? சர்ச் வாரண்டா? ஐயோ, நான் கொண்டு வர மறந்துட்டேனே. சர்ச் வாரண்ட் இல்லாம என் வீட்ல சோதனை போட்டார்னு சொல்லி நீ என் மேல கேஸ் போட்டுக்கோ. நான் கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன். எப்படி? யோ, போங்க, போய் தேடுங்க.
மாரி கண்ணில் அவன் பட்டுட்டான்னா ஆபத்தாச்சே தெய்வமே. சார் சார் ஒன்றும் இல்லை சார். சார் மேலேயும் எதுவும் இல்லை சார். இல்லையா? ஆமா, இந்த ரூம் ஏன் மூடி இருக்கு? நீ நினைக்கிற மாதிரி இந்த ரூம்குள்ள எதுவுமே இல்ல. நீ சொன்னதை நம்பணும் தான் எனக்கும் ஆசையா இருக்கு. ஆனா நான் டியூட்டியை பண்ணணும் இல்ல. வரேன் 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 வரேன். மகா, நீ சொன்ன மாதிரியே நான் நினைச்சு வந்த பொருள் எதுவுமே உள்ள இல்ல. நீ சொன்ன போது கேட்காம நான் தான் தேவையில்லாம என்னோட எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். வாடா என் கண்ணு வா. மகா, யார் மகா இவன்? யாரு? அட சொல்லு மகா, யார் இவன்? பார்க்கவும் புருஷன் அரவிந்த் மாதிரியே இருக்கான். பாரு 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 பாரு, அவன மாதிரியே கண்ணு, அவன மாதிரியே மூக்கு, அவன மாதிரியே உடம்பு, சொல்லி வச்சு செஞ்ச மாதிரி அச்சு அசல் அவன மாதிரியே இருக்கான். யார் 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 மகா இவன்? சொல்லுமா, உன் புருஷனா இல்ல புருஷ மாதிரி டபுள் ஆக்டிங்கா? மாறி, ஏய், தப்பு 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 தப்பு. உனக்கு கோவம் வர மாதிரி கேட்டல, அது தப்பு தான். இனிமே உன்கிட்ட கேட்கல, ஓ மாமியார் கிட்ட கேட்டுக்கிறேன். என்ன மீனாட்சி அம்மா சைலண்டா இருக்கீங்க? ஏதோ நிக்கிறானே, யார் இவன்? உங்க புள்ள அரவிந்தா இல்ல அரவிந்த் மாதிரி இருக்கிற வேற ஒருத்தனா? சொல்லுங்க மீனாட்சி அம்மா, சொல்லுங்க. ஆட சொல்ல மாட்டீங்க? வீட்டுக்குள்ள வந்தா மட்டும் வெளியே போ வெளியே போன்னு துரத்திக்கிட்டே இருந்தீங்க. இப்ப மட்டும் வாயை திறந்து எதுவுமே பேசவே மாட்டேங்கிறீங்க. அப்படிதானே? சரி சரி சரி, உங்க புருஷன் கிட்ட கேட்டுக்கிறேன். என்ன சுப்பிரமணியன் சார்,
நீங்களாச்சும் உண்மையை சொல்றீங்களா? ரூமுக்குள்ள உங்க மருமக ஒளிச்சு வச்சிருந்தாளே, யாரவன்? பார்க்கறதுக்கு உங்க பையன் அரவிந்த் மாதிரியே இருக்கா. இவ அரவிந்த் தானா இல்ல வேற ஒருத்தனா? அப்படின்னா யாரா இருக்கும்? சுப்பிரமணியம் குடும்பம்னா இந்த ஊருக்குள்ள ரொம்ப மரியாதையான குடும்பம், கௌரவமான குடும்பம். ஆனா இந்த குடும்பத்தோட மருமக மகாதான் நடத்த கெட்டவன். சுப்பிரமணியம் சார், கூல் 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 கூல். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க? புருஷன் இறந்து போனதும் அவன மாதிரியே இருக்கிற யாரோ ஒருத்தனை இழுத்துக்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம ரூமுக்குள்ள பூட்டி வச்சு உங்க மருமக குடும்பம் நடத்துறா சார். கெட்ட பொண்ணு சார் இவ. இதுக்கு மேல என் மருமகளை பத்தி தப்பா பேசுன சும்மா விட மாட்டேன் உன்னை. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் சார்? உங்க பையன் செத்து போயிட்டான், அவனுக்கு கருமாதி காரியம் எல்லாம் கூட பண்ணிட்டீங்க. உங்க மருமகளும் தாலியை இறக்கிட்டா. அதுக்கப்புறம் இப்படி ஒருத்தன் எங்க இருந்து வந்தான்? செத்து போன அரவிந்த் உயிரோட திரும்பி வந்துட்டானான்னு சொல்லுங்க. அப்படி வரதுக்கும் சான்ஸ் இல்ல. அப்படின்னா இவன் யாரு? உங்க மருமகளோட கள்ள புருஷனா? நான் தாடா அரவிந்த், நான் சாகலடா. இன்னொரு வார்த்தை என்ன பத்தியும் மகாவை பத்தி தப்பா பேசுன கொன்றுவடா உன்னை. அரவிந்த், சபாஷ் சபாஷ். உன் வாயாலேயே உண்மையை வர வைக்கணும்னு தான் நான் இப்படி ஒரு கஞ்சா நாடகமே போட்டேன். நான் விரிச்ச வலையில வசமா சிக்கிட்ட கண்ணா. ஓ, இதை எதிர்பார்த்து தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். முதலா நான் மலர் மாலையை கொண்டு வந்தப்போ நீங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தீங்க. அந்த அழுகையில உண்மை இருந்துச்சு, புருஷனை இழந்த சோகம் இருந்துச்சு, மகனை இழந்த வேதனை இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் 8ஆம் நாள் காரியத்துக்கு வந்தப்போ இது எல்லாம் மிஸ்ஸிங்கா இருந்துச்சு. அரவிந்த் போட்டோக்கு மாலை போடல, பொட்டு வைக்கல, மகா கழுத்துல இருந்து தாலி இறங்கல. ஏன் இப்படின்னு நான் கேட்டப்போ, எங்க அரவிந்த் எங்க மனசுக்குள்ள வாழறான்னு செம்மையா ஒரு டயலாக் அடிச்சுங்க பாருங்க. அங்கதான் எனக்கு டவுட் ஸ்டார்ட் ஆச்சு. அதனாலதான் இந்த வீட்டை சோதனை போட வந்தேன். நான் சந்தேகப்பட்ட மாதிரியே அரவிந்த் உங்க மனசுக்குள்ள வாழல, உயிரோட இந்த வீட்டுக்குள்ளேயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். என்ன அரவிந்த், என்ன போடலாமா? முடியாது, முடியாது. நான் விட மாட்டேன். நீ அவனை சுட்டுடுவ. நான் விட மாட்டேன். மீனாட்சி அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. உயிரோட இருந்துகிட்டே செத்து போனதா சொல்லி உங்க புள்ள சட்டத்தை ஏமாத்திருக்கான். அதனால இவனை இழுத்துக்கிட்டு போய் சட்டத்துக்கிட்ட நான் ஒப்படைக்கணும். ஒண்ணு தேவையில்லை. அவனை எங்க ஒப்படைக்கணுமோ நாங்க ஒப்படைச்சிடறோம். நீ ஒண்ணு செய்ய தேவையில்லை. நாங்க என்ன செய்யணும் நீங்க சொல்லக்கூடாது. இவன் ஒரு அக்யூஸ்டு, இப்ப எங்க கிட்ட சிக்கி இருக்கான். இவன் இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். விட மாட்டேன். உன் கூட என் பிள்ளைய விட மாட்டேன். யாராச்சும் என்ன தடுத்தீங்க மண்ட செதறிடும். என்ன சுடு? துப்பாக்கியால என்ன சுடு? என் பிள்ளைய சுட விட மாட்டேன். மீனாட்சி, கொஞ்சம் அமைதியா இருமா, அமைதியா இரு. எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? என் பிள்ளைய என் பிள்ளைய கொல்றீங்களா? எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? விட்டுறா என் பிள்ளைய, விட்டுறா. என் சாபத்தை வாங்கிக்காதரா.
நீ நல்லா இருக்க மாட்ட, உனக்கு நல்ல சாவு வராதுடா. எப்படி விட்டுடா? உங்க சாபோலாம் என்ன ஒண்ணுமே பண்ணாது.